ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம அர்ச்சனாஸ் ரெசிப்பியில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன், 3 பெரிய சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன், 25 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 3 டம்ளர் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த இட்லி ரைஸை 3 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் சோம்பு சேர்த்துக்கிறேன். பூண்டை இது மாதிரி நல்லா உளிச்சு சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் இதுலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது 1 ஹவர் போல் ஊறட்டும். வச்சிடலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து கிரைண்டரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வரமிளகாய், சோம்பு, பூண்டு 3 நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை நீங்கள் மிக்சியில் கூட நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து நல்லா சேர்த்துக்கோங்க. மைய அரையிட்டோம். இப்போது மிக்சி ஜாரில் 1 டம்ளர் பொட்டுக்கடலையே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு சல்லடைக்கு மாற்றி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது போல் மாற்றி நல்லா சலிச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா சலிச்சுக்கோங்க. ஏன்னா குரணை அது மாதிரி இருந்தால் மேலே எல்லாம் நின்றும். அப்படியே சேர்த்தங்கன்னா ரிப்பன் பக்கோடா நல்லா இருக்காது. இப்போது கிரைண்டரில் போட்ட மாவு பாருங்கள் நல்லா அரைஞ்சிட்ருக்கு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே செஞ்ச பட்டர் எடுத்திருக்கேன். அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை நான் கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் எதுக்கு சேர்க்குறதுனா இது ரொம்ப சாஃப்டாக வரும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது. பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 குழிக்கரண்டி அளவு எடுத்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ரிப்பன் பக்கோடா நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற கன்று எடுத்திருக்கேன். இதை முறுக்கு குழலில் போட்டுட்டு நம்ம மாவை உருண்டை பிடிச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் உருட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, அதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதில் ஒரு சின்ன மாவை போட்டு செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மேலே மிதந்து வந்துருச்சு. நம்மளுக்கு எண்ணெய் சரியான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி நல்லா செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் இது மாதிரி அடங்கி வந்துருச்சு பாருங்கள், பபுள்ஸ் எதுவும் இல்லாமல். இப்போ நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப சூப்பரான சுவையான ரிப்பன் பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.